நீங்க சுற்றுலாக்கு போறதா நினைச்சுக்கோங்க. அங்க அழகான ஒரு கிராமத்தை பாக்குறீங்க. அந்த கிராமத்தோட வீதியில நடக்க ஆரம்பிச்ச நீங்க அதோட இருபுறமும் வீடுகளை பாக்குறீங்க, கிணறுகளை பாக்குறீங்க, கோயில்களை கூட பாக்குறீங்க. கொஞ்சம் தூரம் போனப்புறம் நீங்க ஒன்ன கவனிக்கிறீங்க. அது என்னன்னா, அந்த கிராமத்துல எந்த மனுஷனோ இல்ல மிருகமோ வாழல அப்படின்னு. திடீர்னு உங்க போனை பாக்குறீங்க. நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு வந்த உங்க போன் வந்து பேட்டரி டவுன் ஆகி டெட் ஆயிருக்கு. உங்க ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்று போயிருக்கும். ஏதோ ஒரு விதமான காற்று வந்து உங்களை சுத்தி வீச ஆரம்பிக்கும். அந்த காத்துல சில குரல்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு கிராமம் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் குல்தாரா. 200 ஆண்டுகளா இந்த கிராமம் ஆளில்லாத கிராமமா இருக்கு. அதாவது எந்த ஒரு மனிதனோ விலங்குகளோ இங்க வாழல. ஆனா இந்த கிராமத்தை சுற்றி நிறைய வீடுகள், கிணறுகள், கோயில்களை நம்மளால பார்க்க முடியும். அப்போ இங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வீடுகளெல்லாம் விட்டுட்டு எங்க போனாங்க, எதற்காக போனாங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி குல்தாரா அப்படிங்கிற இந்த கிராமத்துல பல்வால் பிராமின்ஸ் அப்படிங்கிற மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அழகழகா வீடுகளை எல்லாம் கட்டி அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ப்ராஸ்பரஸாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா 300 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் ஒன்று வீச ஆரம்பிக்குது. அதாவது அப்போதைய ஜெய்சால்மர் மன்னன் சலீம் சிங் குல்தாரா கிராமத்தோட தலைவரோட மகளை மணம் முடிக்க விரும்புறாரு. ஆனா இந்த கிராம தலைவரோட மகளுக்கோ இந்த மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த விதமான விருப்பமும் இல்லையா. ஆனா அந்த மன்னன் சலீம் சிங் அவங்கள கட்டாயப்படுத்தி திருமணத்திற்கான நாளையும் குறிச்சிடுறான். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தலைவரும் அந்த ஊர் மக்களும் இரவோட இரவா அந்த ஊர்ல இருந்தே காணாம போயிடுறாங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனா போகும்போது மனமுடைந்து அந்த பகுதியை சபிச்சுட்டு போனதா சொல்லப்படுது. கொஞ்ச நாட்கள்லயே இந்த கிணறுகள் அனைத்துமே வத்த ஆரம்பித்து அந்த பகுதியே ஒரு வறண்ட பூமியா மாறி இருக்கு. அதன் பிறகு இந்த பகுதி மக்கள் வாழ முடியாத ஒரு பகுதியாகவும் மாறி இருக்கு. தப்பி தவறி இந்த ஊருக்குள்ள யாராவது என்டர் ஆனாங்கன்னா அவங்க ரொம்ப வித்தியாசமாகவும் ஏதோ ஒரு சக்தி அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரியும் ஃபீல் பண்ணிருக்காங்க. காற்றுல மிதந்து வரும் ஏதோ ஒரு சத்தம் நம்மளோட காதுகளை வந்து பேசுற மாதிரி இருக்குமா. இதனாலே பயந்து நிறைய பேர் அங்கிருந்து ஓடிடுவாங்களாம். இதனாலதான் இந்த பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. ஆனா இப்போ இந்த பகுதி ஒரு சுற்றுலா தலமா மாற்றப்பட்டிருக்கு. ஆனா மாலை 6 மணி வரைக்கும் தான் இந்த ஊரை நம்ம பார்க்க முடியும். மாலை 6 மணிக்கு மேல யாருக்குமே இங்க அனுமதி